இட்ஸ் Thursday மார்னிங் அரௌண்ட் 11:30க்கு எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுனால பெரிய கப்பில் குடிக்க வேண்டாமே தான் சின்ன கப்பில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நேற்று நைட்டு இங்கே பயங்கரமான காற்று, இங்கே மரம் கீழே விழுந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி காற்றடிச்சா மரம் கீழே விழுந்துடும். லஞ்ச் ரொம்பவே சிம்பிள் தான், தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும். சூப்பரான காம்பினேஷன். ஒரு மைல்டான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினச்சா இந்த காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும். பிகாஸ் முந்தின நாள் மதியம் தான் வீட்டில் மட்டன் குழம்பு குக் பண்ணியிருந்தேன். நைட்டுக்கு பசங்க வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னனால பரோட்டா தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். இதனால இன்றைக்கி மைல்டான லஞ்ச் தான். உருளைக்கிழங்கு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். என்னதான் பார்த்து கம்மியாக செஞ்சாலும் கண்டிப்பாக கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா இருக்கும். இல்லைன்னா குழம்பு 2 நாளைக்கு இல்லைன்னா நைட்டு கூட வர மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் டே வச்ச மட்டன் குழம்பு இருந்தனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் அவருக்குமே காலையில் தோசை தான். சமையல் வேலையெல்லாம் முடிச்ச பிறகு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன், பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.